இப்போது நாம் பார்க்க போகின்ற இந்த கதை த ஆன்சர் என்கிற தலைப்பில் 1979 எழுதப்பட்டது. இதை எழுதியவர் ஒரு மாபெரும் அறிஞர். அவருடைய பெயர் பீம் பைப்பர், ஹென்றி பீம் பைப்பர் என்கிற அந்த மாமனிதர் பீம் பைப்பர் என்கிற பெயர்ல தான் கதைகள் எழுதி கொண்டிருந்தார். நார்வே நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவர். தன்னுடைய 18 புத்தகங்கள் மூலமாக இந்த உலகில் தலை சிறந்த ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ரைட்டராக அறியப்பட்டவர். இந்த கதையினுடைய பேஸ் மிக மிக அழகானது. பயாலஜிக்கல் வார்ஃபேர். ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது உயிரியல் ரீதியில் அந்த ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களை கொல்வதற்கு, சத்தமில்லாமல் கொல்வதற்கு, உயிரிகளை ஏவி விடுவதற்கு பெயர்தான் பயாலஜிக்கல் வார். இப்போது கூட அமெரிக்கா, சீனாதான் இந்த கரோனாவை ஏவி விட்டிருக்கிறது என்று சொல்வதும், சீனாக்காரர்கள் இல்லை இல்லை இந்த நுண்ணுயிரி தோன்றியது அமெரிக்காவினுடைய லேப்ல தான் என்று ஒருவர் மீது ஒருவர் பழி போடுவதை நாம் பார்க்கிறோம். 1969 இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்ல அப்போது இருந்த சோவியத் யூனியனும் அப்போது இருந்த அமெரிக்காவும் இரண்டுமே அழிக்கப்பட்டிருக்கும். இந்த இரண்டு நாடுமே அழிந்து போய்விட்டது என்று இந்த கதை தொடங்கும். இன்றைக்கு விடை தெரிந்துவிடும். அதுதான் இந்த கதையினுடைய அடுத்த லெவல். அந்த பெரிய பேண்டமிக் நடந்து முடிந்து 29 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இந்த 29 ஆண்டுகளும் உயிரோடு இருந்து இன்றைக்கு விடையை தேடுபவர்கள் 2 பேர். ஒருவர் பெயர் லீ ரிச்சர்ட்சன், அமெரிக்காவினுடைய தலை சிறந்த அட்டாமிக் சயின்டிஸ்ட். இன்னொருவர் அலெக்சிஸ் பிட்வோ அவர் பேர். அலெக்சிஸ் பிட்வோ ரஷ்யாவினுடைய தலை சிறந்த ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். இந்த இருவரும் அற்புதமான நண்பர்கள். பொதுவா சோவியத்தும் அமெரிக்காவும் பயங்கரமாக அன்று போட்டி போட்டுக் கொண்டாலும் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே நண்பர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஏனென்றால் அமெரிக்காவிலே சோசியலிச சிந்தனையோடு இருந்தவர்கள் இருந்தார்கள். ரஷ்யாவின் அன்றைய காலகட்டத்தில் சுதந்திர சிந்தனையோடு அறிவு அனைவருக்கும் சொந்தமானது என்று சொன்னவர்களும் இருந்தார்கள். எனவே இந்த இருவருக்குமான நட்பு தொடர்ந்தது. அப்போ காலையில விடியும், அவர் எழுந்திருப்பாரு, கமான் இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல தெரிஞ்சிரும் அப்படின்னு பிட்வோ சொல்லுவாரு. பிட்வோ சொன்ன உடனேயே ரிச்சர்ட்சன் மிக அழகா சொல்லுவாரு, தெரியும் நீங்க தான் போட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார். ஏய் உண்மையிலேயே நாங்க பண்ணலப்பா அப்படின்னு இவர் சொல்லுவார். அப்படி ஒண்ணு நடந்திருந்தால் உங்களுக்கு தெரியாம நடக்க முடியாது அலெக்சிஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உண்மைதான், என் சர்க்கிள் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியலையே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியலையே, அப்புறம் எப்படி நீங்க நான் தான் செஞ்சேன்னு சொல்ல முடியும், நாங்க தான் செஞ்சோம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவார். எது எப்படியோ 2 நாடு அழிஞ்சு போச்சே, இது என்ன கொடுமை. 2 நாடுகளும் அழிய வேண்டும் என்று நினைத்த நாடுகளை நினைத்திருக்கிறீர்களா? ஏன் ஒரு சைனா பண்ணிருக்க கூடாதா? ஏன் ஒரு யூகே பண்ணிருக்க கூடாதா? இதெல்லாம் இருக்கட்டும், கியூபா அவங்க மட்டும் என்ன ஒழுங்கா? இஸ்லாமிய நாடுகளை மறந்துட்டீங்களே. நம்ம 2 நாடும் அழிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்களே அப்படின்னு 2 பேரும் பல நாடுகளை வச்சு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு சர்வதேச அரசியல், அதை விடு அப்படின்னு சொல்லுவாரு ரிச்சர்ட்சன். ஓகே நல்லது, இன்னைக்கு நாம இந்த ஆன்டி மேட்டரை கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல, நமக்கு இந்த நெகட்டிவ் புரோட்டான் ராக்கெட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. மிக அற்புதமான கண்டுபிடிப்பு சார், ஆனா ஒன்னு சொல்றேன், மனித குலம் இதை மறக்கவே மறக்காது அப்படின்னு ரிச்சர்ட்சன் ஒத்துப்பாரு. ஆமா 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு உழைச்சிருக்கோம் இதுக்காக. அதுக்காக நம்ம 2 பேரும் ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும்? வா கிளம்புவோம், ரெடியா இருப்போம், ஜீப் வரும், நம்மளை கூட்டிட்டு போனதும் இன்னைக்கு லான்ச் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஜீப் வரும். ஜீப் வந்ததும் அதுல யூஜினோ உட்கார்ந்துருப்பாரு. அவர் பேர் யூஜினோ கால்வே. என்ன கால்வே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு பதறுவாங்க. யூஜினோ கால்வே வேற யாரும் இல்ல, இப்பொழுது சைனாவினுடைய அதிபராக இருக்கும் அப்ப அந்த கதையில வரக்கூடிய பிங் கியாங் அப்படிங்கிற ஒருத்தருடைய நண்பர். அவரு தான் இந்த ப்ராஜெக்டுக்கே செலவு பண்ணிருப்பாரு. இவங்க 2 பேரோட ப்ராஜெக்டுக்கு, அந்த ஆன்டி புரோட்டான் ராக்கெட் இதை அனுப்புவதற்கான ப்ராஜெக்டுக்கு சைனா தான் செலவே பண்ணிருக்கோம். சோ இவங்க 2 பேரையும் ஜீப்ல உட்கார வச்சு அவர் கூட்டிட்டு போவார். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் அப்படி சொல்லுவார். என்ன, நாம நேரடியாக அந்த சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். பிரஸ் மீட்டா? நீங்க சொல்லவே இல்லை, நாங்க அதை விரும்பவே இல்லை அப்படிம்பாரு அலெக்சிஸ் பிட்வோ. இல்ல, நாம மீட் பண்ணணும், என்ன நடக்குதுன்னு சொல்லணும், பல லட்சம் கோடி டாலர் நம்ம இதுக்காக செலவு பண்ணிருக்கோம், இந்த ஒரு விடையை தேடுவதற்கு செலவு பண்ணிருக்கோம், இதை நம்ம பிரஸ் கிட்ட சொல்றதுதான் நமக்கு நல்லது. சரி, யார் செஞ்சிருந்தா இன்னைக்கு தெரிஞ்சிடும், யார் செஞ்சா என்ன, அது ஓப்பனா உலகமே தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு
2 பேரும் முதல்ல போய் பிரஸ் மீட்ல உட்காருவாங்க. அப்போ பிரஸ்ல இருந்து கேள்வி கேட்பாங்க, சார் இது என்ன சொல்ல முடியுமா? ஒன்னும் இல்ல, 1969ல உருவான பயாலஜிக்கல் வார்ஃபேர், அந்த நுண்ணுயிரியை ஒரு நாட்டின் மீது ஏவியது யார்? சோவியத்தும் அழிஞ்சு போச்சு, இப்போது அமெரிக்காவும் அழிந்து விட்டதே. இந்த ரெண்டுக்குமான காரணம் என்ன நாங்க கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஆன்டி புரோட்டான் ராக்கெட்டை இன்னைக்கு எந்த இடத்துல அந்த நுண்ணுயிரி மிசைல் விழுந்ததோ அந்த இடத்துல இருந்து இந்த ராக்கெட் கிளம்பும். இந்த ராக்கெட் அது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்துல போய் விழுந்துரும். அப்போ கரெக்டா எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இன்றைக்கு எங்களுடைய திட்டம். அதுக்காக நாங்க இத்தனை ஆண்டுகள் வெயிட் பண்ணிட்டோம். எனக்கும் வயசாயிடுச்சு, என் நண்பருக்கும் 85 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க இதை பார்த்துட்டு தான் சாக வேண்டும் என்பதற்காக, இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்துவதற்காகவே எங்க லைஃபையே நாங்க அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்னு 2 பேரும் பேசுவாங்க. சோவியத் சயின்டிஸ்டும் அமெரிக்கன் சயின்டிஸ்டும் ஒரு தோளில் ஒரு கை போட்டுக் கொண்டு அழகாக புன்னகைப்பார்கள். இருவரும் சேர்ந்து அந்த சைட்டுக்கு போவாங்க, ராக்கெட்டை கிளப்புவாங்க. இந்த இடம் ரொம்ப அழகானது. ராக்கெட் எங்க போய் விழுந்திருக்கும் உங்களால கெஸ் பண்ண முடியுதா? யார் இந்த இருவரினுடைய அழிவுக்கும் பூமியினுடைய நுண்ணுயிர்கள் விழறதுக்கும் யார் காரணம்? எப்படி இந்த கதையை பீம் பைப்பர் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ராக்கெட் கிளம்பும், ஆனா ராக்கெட் பூமியிலேயே விழாது, வானை நோக்கி நட்சத்திரங்களை நோக்கி எங்கேயோ பறந்து போயிடும். அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க, சோ மாற்று கிரகத்தில் இருப்பவர்கள் நம்மை அழிப்பதற்காக அன்றைக்கு செய்த மிகப்பெரிய வேலைதான் 1969 நடந்த அந்த நுண்ணுயிரி தாக்குதலா. அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். வேறு அற்புத கதையோட நாளை சந்திப்போம். நன்றி.